ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போகல. அவர் அங்க மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்திக்கல. அவர் சந்திச்சது வெறும் 2 நிமிஷம் தான். அவர் சந்திச்சது வெறும் 3 நிமிஷம் தான். அவர் சந்திச்சது வெறும் 8 நிமிஷம் தான். அவர் சந்திச்சது 8லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். இப்படி ஆளுக்கு அவங்களுக்கு வாய்க்கு வந்ததை தகவல்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சீமான் அவர்களும் இது நாள் வரைக்கும் நான் அதை நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு எந்த களத்திலையும் இறங்காம அதை கடந்து போகத்தான் முயற்சி பண்ணார். ஏன்னா அவர் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், நான் என்ன பேசினேன் எவ்வளோ நேரம் இருந்தேங்கிறது எனக்கும் என் தலைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன அக்கறை, யார் என் கூட இருந்து பார்த்தது அப்படிங்கிற கேள்வியோட அதை கடந்து மட்டும் போயிருப்பார். ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ பெரியார் அவர்கள் மேலே சீமான் அவர்கள் வச்ச விமர்சனத்துக்கு அப்புறம் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் பிரபாகரன் அவர்களும் சீமான் அவர்களும் இருக்கிற புகைப்படத்தையே எடிட் பண்ணது நான் தான், 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புகைப்படத்தை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்தது போலவே வந்து பேச, இதுதான் தருணம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஊடகங்களும் ஓடி ஓடி போய் அவரை நேர்காணல் செஞ்சு அதை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தினதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அந்த சங்ககிரி ராஜ்குமார் சொல்றது முழுக்க முழுக்க நாய் தொல்லை வடிகட்டின பொய் அப்படின்னு சங்ககிரி ராஜ்குமார் முகத்துல கரிய பூசுற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா பிரபல இணைய பாதுகாப்பு வல்லுநர் ஹரிஹரசுதன் தங்கவேலு. இது தொடர்பா தன்னோட இணையதள பக்கத்துல அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பட தடயவியலில் ELA எரர் லெவல் அனாலிசிஸ் என்பது அடிப்படை சோதனை. ஒரு புகைப்படம் எடிட் செய்யப்பட்டிருந்தால் அழுத்த வேறுபாடுகளை வைத்து அது எந்த பகுதி என்பதை காட்டிவிடும். சீமானின் படத்தில் எடிட் செய்த பகுதிகள் எதுவும் இல்லை. 20 வருடங்களுக்கு முன் இப்படி எடிட் செய்யும் திறமை சங்ககிரி ராஜ்குமாருக்கு உண்டெனில் அவர் ஹாலிவுட் பிக்சரையே மிஞ்சியவர் ஆவார். ஜுராசிக் பார்க் கூட அவர்தான் எடுத்திருக்க கூடும். சீமான் விவகாரம் ஒரு திட்டமிடப்பட்ட டைவர்ஷன். தினமும் இதை எக்ஸ்க்ளூசிவாக வைத்திருக்க ஒரு கூட்டம் மெனக்கிடுகிறது. திருட்டு கும்பல் திரைப்படங்களில் சிக்னலில் 2 காமெடியன்கள் திடீரென அடித்துக் கொள்வார்கள். மொத்த சனமும் வாயை பிளந்து பார்க்கும்போது பின்னால் ஒரு கூட்டம் சத்தம் இல்லாமல் பணத்தை ஆட்டையை போடும். அப்படியான ஒரு சுவாரஸ்ய திசை திருப்பல் தான் இது. அப்புறம் நான் சொல்வது இந்த போட்டோ உண்மை என்பது மட்டுமே, சீமான் சொல்லும் கதைகள் அல்ல. அதை நிரூபிக்கும் தொழில்நுட்பம் ஏலியன்களிடம் இருக்குமா என்பது கூட சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கடைசி 3 வரியிலேருந்து தெரியுது அவர் சீமானோட ஆதரவாளரோ நாம் தமிழர் கட்சிக்காரரோ இல்லை அப்படின்னு. தனக்கு தெரியாத விடயத்தை தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தான் நிபுணத்துவம் பெற்ற விடயங்கள் இருக்கிற உண்மையையும் சொல்றாரு. ஆக சீமான் அவர்கள் எப்பவுமே சொல்ற மாதிரி குப்பையை போட்டு நெருப்பை அணைக்க முடியாது. எத்தனை பேர் சேர்ந்து உண்மையை மறைச்சாலும் உண்மை என்பது ஒரு நாள் வெளியே வந்தே தான் தீரும். அதுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறது இந்த விடயம் மூலமா நம்ம எல்லாருக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.